இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாரும் சந்திப்பேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாக நடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றியும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நடத்தி தருகிறார் என்பதாக சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நாட்களை கர்த்தர் கொடுத்து அந்த நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நமக்கு தருகிறார் என்பதாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை மண்ணிலிருந்து படைத்தார். மண்ணான மனிதர்கள் நாம் இறந்த பின்பாக மண்ணுக்கு திரும்புவோம். ஆனால் அந்த மண்ணுக்கு அவர் சுவாசத்தை தந்து ஜீவாத்மாவாக்கினார். அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும், கர்த்தர் அவருடைய ஜீவாத்மாவை கொடுத்தார். கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம கூடவே இருந்து வழிநடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்விலே அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று அவர் நம்மை படைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நமக்காக கொடுத்து அந்த நாளில் கூடியான ஆசீர்வாதங்களையும் எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு நிறைவேற்றி தருகிறார். அவர் மனிதனை இந்த உலகத்திலே படைக்கும் போது மனிதனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நிறைவாக பூரணமாய் படைத்து விட்டு அதன் பின்பாக மனிதனை படைத்தார். அதுபோலத்தான் நமக்கு பல்வேறு வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் கொடுத்திருப்பார். ஒவ்வொரு காரியங்களையும் அவர் தமது சித்தத்தின்படி நம்முடைய வாழ்விலே செய்து தருகிறார். எனவே ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து வாழும்போது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து சிந்திக்கும்படியாக அறியும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 68 சங்கீதம் 6 தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்யும் காரியம் நமக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன் என்பதாக கூறுகிறார். கர்த்தர் நம்மை படைக்கும் போது நமக்கு பல்வேறு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் மனிதனை படைக்கும் முன்பாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைத்துவிட்டு மனிதனை படைத்த அவர் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களிலே கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துவிட்டு நம்மை படைத்திருக்கிறார். அதை ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நமக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர் வீடு வாசலை ஏற்படுத்தி தருவார். இந்த உலகத்தை கர்த்தர் படைத்தார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய பிள்ளைகளாக நாம் அலைந்து திருப்பவர்களாக அல்ல, பரதேசிகளாக அல்ல, வனாந்தரத்திலே அலைந்து திருப்பவர்களாக அல்ல, நிலையான ஒரு வீட்டிலே நிலையான வாசஸ்தலங்களிலே குடியிருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு வீட்டை கட்டி தருவார். நம்முடைய வாழ்நாளிலே கர்த்தர் அப்படியாக ஒரு வீட்டை கட்டி தந்து நம்மை மகிழ செய்வார் என்பதை அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். வாடகை வீட்டிலே இருக்கிறவர்கள் தங்கள் பணத்தை வாடகைக்காக அதிகமாக செலவு செய்பவர்களை பார்ப்போமானால் வாடகைக்காக பெருந்தொகையை செலவு செய்துவிட்டு அந்த மீதியான பணத்திலே தங்களுடைய வாழ்வை சரிவர அவர்களால் இயக்க முடியாமல், சரிவர தங்கள் தேவையை சந்திக்க முடியாமல் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி ஏற்ற காலங்களிலே வீடு வாசல்களை அவர் ஏற்படுத்தி தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வீடு வாசல்களை ஏற்படுத்தி தந்து நிலையான வாசஸ்தலங்களிலே கூட்டியிருக்க செய்வார். கர்த்தர் எப்படியாக நமக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று பார்ப்போமானால், முதலாவது கர்த்தர் நம்முடைய மனதின் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக நமக்கு வீடுகளை உண்டு பண்ணி தருவார் என்று பார்ப்போம். 2 சாமுவேல் 7 இப்படியாக கூறுகிறது, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது என்று வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை படைத்து இருக்கிறார். கர்த்தர் வீடு வாசல்களை நமக்கு ஏற்படுத்தி தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தரிடத்திலே நாம் அநேக நாட்களாக வீடு வேண்டும் என்று நாம் அநேக நாட்களாக நாம் காத்திருப்போம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு வீடு வேண்டும் என்று நாம் நினைத்திருப்போம். அதற்கான முயற்சிகளை ஏறெடுப்பதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது அவர் நம்முடைய செவிகள் கேட்க அவர் நம்மோடு பேசுவார். நாம் கர்த்தரிடத்திலே காத்து இருந்து நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். நாம் ஒருவேளை நாம் அப்படி ஜெபிப்பவர்களாக காணப்படவில்லை என்றால்
கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார் என்பதை அறிந்து, கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தரிடத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் சொல்லி, கர்த்தாவே தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்னீரே, எனக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தாரும் என்று நாம் கேட்கும்போது, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உத்தரவு அருளை செய்கிறார் என்பதாக நாம் தியானிக்கிறோம். அதுபோல உண்மையாக அவரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நாம் கர்த்தரிடத்திலே இன்னும் அதிகமாக வல்லமையாக ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். நாம் கர்த்தரிடத்திலே நாம் இன்னும் அதிகமாக கிட்டி சேரும் போது நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அங்கீகரிக்கும் போது நாம் ஜெபித்து கர்த்தரிடத்திலே நாம் கேட்கும் காரியங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு அவரிடத்தில் நாம் வீடு வாசல்களை கேட்க முடியும். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே, நாம் அவரை நோக்கி வேண்டிக் கொள்வதன் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு செய்து நாம் நமக்கு ஒரு வீடு ஏற்படுத்தி தந்து நம்மை அதிலே குடியிருக்க பண்ணுவார், அதிலே வாழ்ந்திருக்கும்படி செய்வார். இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் கட்டளையிட்டு அதன் பின்பு கர்த்தர் நமக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று பார்க்கணும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்நாளிலே கர்த்தர் ஒருவேளை வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார், உனக்கு வீடு கட்டி தருவேன் என்று. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தை பிடித்து நாம் கர்த்தர் கூட வைராக்கியமாக இருந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம், கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டு ஜெபித்திருப்போம், விசுவாசத்தோடு ஜெபித்திருப்போம். ஆனாலும் அதற்கான முகாந்தரம் எதுவுமே இல்லாமல் காணப்படக்கூடும், அதற்கான எந்த சாத்தியக்கூறுமே இல்லாமல் காணப்படக்கூடும். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது, கர்த்தரை நாம் பற்றிக்கொள்வதை விட்டுவிடக்கூடாது, கர்த்தரை இன்னும் அதிகமாக நாம் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். ஏன் கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தரிடத்திலே நாம் கேள்வி கேட்கிறவரா அல்லாமல் காத்திருந்து அவரிடத்திலே அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் ஏற்ற காலங்களே நமக்கு வீடு கட்டி தருவார். ஒருவேளை காலதாமதம் ஆகிறது என்றால் கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர மாட்டார் என்பதாக இல்லை, கர்த்தர் நமக்கு நிச்சயமாக அதை தருவார். ஆனால் ஏற்ற காலத்திலே தரும்படியாக காத்திருப்பார். ஏனென்றால் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், எல்லா சத்துருக்களுக்கும் நம்மை நீங்களாக்கி இளைப்பாற பண்ண வேண்டும். அவர் நமக்கு ஒரு வீடை தருகிறார் என்றால் அந்த இடத்திலே நமக்கு விரோதமாக எந்த சத்துருக்களும் நம்மோடு போராடக்கூடாது, எந்த சத்துருக்களும் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. நாம் அந்த இடத்திலே இளைப்பாறுதலோடு வாசம் பண்ண வேண்டும், சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாசம் பண்ண வேண்டும். எனவே கர்த்தர் அதற்கான நேர்த்தியான ஒரு காரியத்தை, நேர்த்தியான ஒரு இடத்தை நமக்கு தருவார். நேர்த்தியான சூழ்நிலையிலே அந்த சத்துருக்களை நம்ம விட்டு விலக்கி விட்டு நமக்கு அந்த வீட்டை கட்டும்படியாக கிருபை செய்வார். அந்த வீட்டிலே நாம் குடியிருக்கும்படியாக நாம் முயற்சி எடுக்கும் போது அந்த வீட்டிலே குடியேறுவதற்காக நாம் செல்லும் போது எந்த சத்துருக்களும் நமக்கு விரோதமாக இல்லாதபடி நாம் சந்தோஷ சமாதானமாக இளைப்பாறுதலோடு அந்த இடங்களிலே பிரவேசிக்க கிருபை செய்வார். எனவே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் உறுதியாக பற்றிக்கொள்வோம், கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவராக காத்திருப்போம். ஒருவேளை தாமதமாகிறது என்றால் கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை விலக்குவதற்காக அந்த காலதாமதம் ஆகிறது என்பதாக நாம் நினைத்துக் கொள்வோம். நிச்சயமாக எந்த சத்துருக்களும் இல்லாமல் நம்மை விலக்கி நம்மை இளைப்பாறுதலோடு சந்தோஷ மகிழ்ச்சியோடு வாழும்படியாக கர்த்தர் நமக்கு வீட்டை உண்டு பண்ணி தருவார். மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு வீட்டை உண்டு பண்ணி தந்து அந்த இடத்திலே நம்மை ஸ்திரப்படுத்துவார். 2 சாமுவேல் 7:16 வாசிக்கிறோம், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்னென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்னென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். பாருங்கள், கர்த்தர் நமக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணி தருவார். அந்த வீட்டிலே நாம் சந்தோஷ மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியாரும் அது போன்ற நிலையான வாசஸ்தலங்களே குடியிருக்க கிருபை செய்வார். இது இன்னாருடைய வீடு என்று சொல்லும்படியாக நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியாரும் அந்த வீட்டிலே தலைமுறையாக வாழ்ந்திருக்கும்படி செய்வார். நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளும் தலைமுறையினரும் அந்த இடத்திலே ஸ்திரமாய் வாழ்ந்திருக்கும்படியாக, நிலையாய் வாழ்ந்திருக்கும்படியாக, உன்னுடைய சந்ததி பூமியில் அறியப்பட்டிருக்கும் என்று சொன்னது போல நம்முடைய சந்ததி பூமியில் அறியப்பட்டிருக்கும்படியாக அந்த வீட்டை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்வியலை நடத்துகிறார், நமக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவார் என்பதை அறிந்து வாழ்வோம். கர்த்தரிடத்திலே நாம் ஜபித்து நாம் காரியங்களை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு வீடுகளை கட்டி ஆசீர்வதிப்பாராக. ஜபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருவீர் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் இந்த வாழ்நாளை எங்களுக்கு நடத்தி தருகிறேன். இந்த வாழ்நாளிலும் எங்களுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றி தருகிறேன். வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்னது போல அனைவரும் எங்கள் மனது விருப்பத்தை நிறைவேற்றி எங்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தந்து எங்களை மகிழ செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை மகிமை